இப்ப நான் அந்த காலமும் கவிதைக்கு தகுந்த மாதிரி நான் எழுதின கவிதையை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த முக்கூடல் சங்கமத்தில் காலமும் கவிதையும் ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். பொறுங்கன்ட்டு திரும்ப முழு கவிதை படிக்கிறாரு. இடையில கைதட்டு கிடைக்குது. அப்ப சொன்னார் கண்ணதாசன், இதுவரைக்கும் நான் வாசித்த கவிதை உங்கள் மாணவர் சந்திரமோகனின் கவிதை. அதுக்கும் கரகோஷம் பயங்கரமா கைதட்டுறாங்க. அந்த கண்ணதாசனின் கவிதையை நானும் என்னுடைய கவிதையை கண்ணதாசனும் வாசித்த அந்த நிகழ்ச்சி இன்னும் என் மனசுல பசுமை மாறாம இருக்கு. விகடன் ஆனந்த விகடன் ஆரம்பிச்சது 1926ல. எஸ் வாசன் விளம்பரம் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து விளம்பரங்களை கொடுக்கறதுக்காக போவார். ஆனந்த விகடனை நடத்த முடியல. புதூர் வைத்தியநாத ஐயர் சொல்றாரு, ஏன் ஆனந்த விகடனை நான் வாங்கிக்கிறேனே, ஒரு எழுத்துக்கு 25 ரூபாய் வீதமா ஆனந்த விகடனை வெறும் 200 ரூபாய் கொடுத்து அப்போ அதை விலைக்கு வாங்கிட்டாரு. திரும்பி பார்த்தா ஒரு கைத்து கட்டிலோட கட்டிலா போர்வையோட போர்வையா ஒரு உருவம் படுத்து கிடந்தது. எலும்பும் தோளுமா ஒரு மனிதர். பார்த்தேன், எனக்கு அடையாளமே தெரியல. பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எவ்வளவு சம்பளம்? அதுல நானா தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர், எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிச்சிருப்பாரு. சாதாரண ஒரு கைத்து கட்டில படுத்து கிடக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஆரியங்காவும் தாண்டவனாலும் தாண்டவ கோனே, காசு பண பெட்டி மேல கண்ணு தாண்டவ கோனேன்னு பாடி காட்டினார். எங்க 2 பேருக்கு தனியா டிக்கெட் கொடுத்தாங்க. அப்பதான் கல்யாணம் கிட்ட கேக்குறேன், என்ன சார் டிக்கெட்டு சார் மட்டும் தானே போறாருன்னு. எங்க போறோம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு போனா பிளைட்ல உட்காந்துட்டோம். பிளைட் திருவனந்தபுரம் போகுது. நான் கேமரா பேக் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். சட்டை துணிமணி எதுவுமே எடுத்து வரல. இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு உடனே கதவு தட்டுற சத்தம் கிடைச்சு உள்ள வர்ற ஆளுகிட்ட 2 பேண்ட் 2 சட்டை இருந்தது. உனக்கு தாப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. வணக்கம் பொன்சி சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலம். டீச்சர் அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையில இருந்து முன்னேறி வந்த ஒருவர், அதாவது நீங்க விகடன்ல எடிட்டரா இருந்தீங்க. அப்பதான் நான் உங்களை சந்திச்சேன். சோ இந்த பத்திரிகை துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு அந்த பத்திரிகை அந்த எழுத்து ஆர்வம் இருந்ததா இல்லன்னா எப்படி வந்தீங்க நீங்க? அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்க. சொல்லுங்க. பள்ளி கல்லூரி நாட்கள்லயே அதிகமா படிக்கிற வாசிப்பு பழக்கம் நிறைய இருந்தது. மத்தவங்க எழுதுற மாதிரி நம்மளும் எழுதணும்னு ஆசை வந்தது. பள்ளி நாட்கள்ல என்னுடைய குருநாதர் ஆசிரியர் முகமது மைதீன் அவர்கள் நிறைய புத்தகங்களை கொடுத்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் நல்லா படம் வரைவேன். அப்புறம் அவர் தான் எழுத்துனா என்ன அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் அந்த ஆசிரியர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால பள்ளி நாட்கள்லயே என்னுடைய நண்பர் நடராஜன் அப்புறம் அந்த ஆசிரியர் துணையோட சேர்த்து அறிவுமலர்னு ஒரு கையெழுத்து பிரதி நடத்தணும். 32 பக்கம் வெள்ளை பேப்பர்ல ஊசி நூலால அது நடுவுல தச்சு ஒரு புத்தகமாக்கி அந்த வெள்ளை பேப்பர்ல நாங்களே அட்டைப்படம் எல்லாம் நானே வரைவேன். நானே வரைஞ்சிருவேன். உள்ள யார் யார் எழுதணுமோ அவங்க கையிலேயே கொடுத்து உங்க கையெழுத்துலயே இது எழுதுங்க அப்படி சொல்லி 1 பக்கம் எழுதுங்க 2 பக்கம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதுல கதை கட்டுரை ஜோக்கு எல்லாமே வரும். இந்த விஷயத்தை எங்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தது என் குருநாதர் முகமது மைதீன் ஆசிரியர். இது 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது. அதன் பிறகு கல்லூரிக்கு போகும்போது அந்த ஒரு துருதுருப்பு, அந்த இளைஞர்களுக்கு அந்த வேகத்துக்கு உண்டான துருதுருப்புல கவிதை எழுதணும்னு ஒரு ஆர்வம். ஏன்னா நான் கல்லூரி சேர்ந்த நாட்கள் 1976 77 78 அந்த நாட்களில் யாரை பார்த்தாலும் நான் கவிதை எழுதுறேன், நான் கவிதை பாடுறேன் அப்படின்னு வரும். சினிமாக்கள்ல பார்த்தோன்னா கவிதை சொல்ற ஆள் கேரக்டர் ஒரு தனியா இருக்கும். அந்த மாதிரி கவிதை சொல்றேன்னு பல காமெடிகள் நடக்கும். கல்லூரியில யாரை பார்த்தாலும் நோட்ல கவிதை எழுத பழகுவாங்க. முக்கியமான கவிதை என்னன்னா காதல் கவிதைகள் தான். தனக்கு பிடிச்ச பெண்ணை வர்ணிச்சு கவிதை எழுதுறதுதான். அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க நேரத்துல எல்லா பையங்களோட சேர்ந்து நானும் அந்த பழக்கம் இருந்தது. சொந்த ஊரு தேனி மாவட்டம் வடவேரி நாயக்கன்பட்டிங்கிற ஒரு கிராமம், விவசாய கிராமம். நாங்களும் விவசாய குடும்பம் தான். அப்பா மிலிட்டரியில இருந்தாரு.
அதனால எனக்கும் உள்ளுணர்வு வந்து மிலிட்டரியில சேரணும்னு ஆசைதான். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க டீச்சர் கோப்மா டீச்சர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. பெரியவனான பிறகு என்னவாக விரும்புறேன்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல நான் மிலிட்டரிக்கு போவேன், இல்லைன்னா விவசாயம் பார்ப்பேன் அப்படின்னு. அது நாளாக நாளாக அனுபவம் வர வர வெளி சூழ்நிலைக்கு லட்சியங்கள் மாறும் போல் இருக்கு. அப்புறம் மிலிட்டரி போகணும்னு நினைச்சவன் காலேஜ் போன பிறகு நான் எழுத்தாளர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை வந்தது. இப்படி ஒவ்வொரு வளர்ப்பு சூழ்நிலை, கால சூழ்நிலை, நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்மளை எதை நோக்கி சூழ்நிலை லட்சியங்களும் மாறுது, ஆசைகள் மாறுது, லட்சியங்களும் மாறுது. அப்படித்தான் அமெரிக்கன் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவிதைகள் நிறைய எழுதுவோம். எனது பேராசிரியர் சாலமன் பாப்பையா. அப்போ தமிழ்துறை பேராசிரியரா இருந்தவர். தலைமை பேராசிரியர் வந்து மோசஸ் பொன்னையான்னு பேரு. அவர் பேரு. முக்கியமான பிரமுகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைப்போம் தமிழ் மன்றத்துல. கண்ணதாசன், கலைஞர் எல்லாம் வந்திருக்காங்க அமெரிக்கன் கல்லூரிக்கு. அப்போ கவியரசர் கண்ணதாசன் வர்றாரு. அதனால காலமும் கவிதையும்ங்கிற தலைப்புல நீங்க எல்லாம் கவிதை எழுதுங்க. 4 கவிஞர்கள் செலக்ட் பண்ணி மேடையில அவருக்கு முன்னாடி நாங்க அத பாட வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் எழுதினேன். எனது 4ஆவதா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னுடைய கவிதை காலமும் கவிதையும் தலைப்பு. எல்லாம் மேடையில ஏறுறதுக்கு உள் அறை ஒன்று இருந்தது. அந்த அறையில உட்காந்துக்கிட்டு நான் என்னுடைய கவிதை திரும்ப திரும்ப வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ சாலமன் பாப்பையாவும் மோசஸ் பொன்னையா அவர்களும் இன்னொரு காகிதத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கையில கொடுத்துட்டு, இந்தாப்பா இந்த கவிதையை படி அப்படின்னு சொல்லி நான் கையில வச்சிருந்த என்னுடைய கவிதையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் மேடையில உட்காந்துட்டோம். கவியரசர் நடுவுல உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 2 பையங்க, அந்த பக்கம் 2 பையங்க மாணவர்கள். பெரிய கூட்டம், மாணவர்கள் கூட்டம் கல்லூரி முழுக்க உட்காந்துருக்காங்க அந்த அரங்கத்துல. அப்போ ஒருத்தரா கவிதை படிக்கணும்னு சொன்னா முதல் மாணவர் எழுந்த உடனே படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 வரி கேட்டாங்க. அதுக்குள்ள மதுரைக்கே உண்டான துணி ஒண்ணு இருக்கு. போர் அடிச்சதுன்னா பருத்திப்பால், காராக்கல்ல முறுக்கே, அல்வா அல்வா அப்படிம்பாங்க. அதுனா போர் அடிச்சிருச்சு, உட்கார்றான்னு அர்த்தம். 2வது மாணவர் படிக்கும்போது இன்னும் சத்தம் கூடுச்சு. நான் 4வது மாணவர். நான் எந்திரிக்கும் போதே உட்கார்றான்றாங்க. சரி எப்படியாவது படிச்சு முடிக்காம உட்காரக்கூடாதுன்னு மைக் பக்கத்துல போய் நான் அதை விட சத்தமா படிச்சுட்டு இருக்கேன். உட்காரு, அடுத்து கண்ணதாசன் படிக்க வேண்டியிருக்கு, கண்ணதாசன் பேசின இடம் கூட உட்காருனாங்க. இருந்தாலும் அந்த கவிதையை முழுசா படிச்சுட்டு அப்புறம் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு கவியரசர் பேசுறாரு. காலமும் கவிதையும்ங்கிற தலைப்பு சொல்லி அந்த காலத்துல கவிதைகள் எப்படி இருந்தது, இந்த காலத்துல கவிதைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த மரபு கவிதை, புது கவிதை எல்லாம் கலந்து ரொம்ப பிரமாதமா சொல்லிக்கிட்டு இருந்தவரு. இப்ப நான் அந்த காலமும் கவிதைக்கு தகுந்த மாதிரி நான் எழுதின கவிதையை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த முக்கூடல் சங்கமத்தில் காலமும் கவிதையும் ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அப்புறம் திரும்ப வாசிக்கிறாரு. 4, 5, 6வது வரி வாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அதுல முன் வரிசையில இருந்த ஒரு பையன் எந்திரிச்சு டாப்படா கண்ணதாசா அப்படிங்கிறாரு. பொறுங்கன்ட்டு திரும்ப முழு கவிதை படிக்கிறாரு. இடையில கைதட்டு கிடைக்குது. படிச்சு முடிச்ச பிறகு பயங்கரமான கரவொலியோட நிறுத்தினாங்க. அப்போ சொன்னாரு கண்ணதாசன், இதுவரைக்கும் நான் வாசித்த கவிதை உங்கள் மாணவர் கடைசியாக கவிதை வாசித்த சந்திரமோகனின் கவிதை. அந்த கடைசி மாணவர் சந்திரமோகன் வாசித்த கவிதை வந்து என்னுடைய கவிதை அப்படின்னாரு. அதுக்கும் கரகோஷம் பயங்கரமா கைதட்டுறாங்க. அப்ப சொன்னார், யார் வாயில இருந்து கவிதை வருது அப்படின்னு பாக்காதீங்க, கவிதையின் பொருள் உணர்ந்து கைதட்டுங்க. இதுதான் பாரதியார் கவிதைன்னு ஒருத்தர்
பரீட்சை பேப்பர்ல எழுதுனா உடனே அதுக்கு மார்க் போட்டு டிக் பண்ணிடக்கூடாது. அது உண்மையிலேயே பாரதியார் கவிதை தானான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் வந்து நல்ல அர்த்தமுள்ள விஷயங்களை புரிஞ்சுக்குங்க, அர்த்தமுள்ள விஷயங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி காலமும் இதுதான் காலமும் கவிதையும் சொல்லிட்டு அந்த பேச்சை முடிச்சார். அந்த கண்ணதாசனின் கவிதையை நானும் என்னுடைய கவிதையை கண்ணதாசனும் வாசித்த அந்த நிகழ்ச்சி இன்னும் என் மனசுல பசுமை மாறாம இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். சோ அப்ப நீங்க வந்து இப்ப விகடன் சரி, நீங்க ஒரு மாணவரா இருந்தீங்க, கவிதை கட்டுரைகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். விகடன்ல போய் சேரணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அந்த கல்லூரி நாட்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, நிறைய புத்தகங்கள் படிப்போம், அதுல வர்றதை பார்த்துட்டு நம்மளும் நிறைய எழுதுவோம்னு சொல்லிட்டு அப்ப ஆனந்தவிடனுக்கு ஜோக்ஸ், கட்டுரை, கதைகள் இதெல்லாம் எழுதி அனுப்புவேன். எழுதி 100 ஜோக் எழுதி அனுப்புனா ஒரு ஜோக் போடுவாங்க, மிச்ச ஜோக்கெல்லாம் திருப்பி வந்துடும். அந்த மாதிரி சிறுகதை எழுதி அனுப்புனேன். அப்புறம் சிறுகதை செலக்ட் பண்ணி போட்டாங்க. இன்னும் எனக்கு ஆர்வம் கூடிருச்சு. அப்போ இதை விடக்கூடாது, நாமளும் தொடர்ந்து எழுதணும். எழுதுற ஆர்வத்தையும் எப்படி வாசிப்பு பழக்கம் தொடர்ச்சியா இருக்கோ அந்த எழுதும் பழக்கமும் தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. இதற்காக சரி, வீட்டு சூழ்நிலை, வீட்டுக்கு மூத்த வேணால முதல்ல நம்ம போய் வேலைக்கு சேரணும்னு ஒரு ஆசை வந்து நேரா ஆனந்தவிடன்ல போய் வேலை கேட்கணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் வரைந்திருந்த படங்கள், சில கட்டுரைகள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு முதல்ல ஓவியனா போய் சேரணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த படங்கள்லாம் வரைஞ்ச படங்களோட நான் ஆனந்தவுடன் சென்னைக்கு போய் ஆனந்தவுடன் ஆபீஸ்ல அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. நீங்க எந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன்? நானும் இங்க ஓவியம் வரைய தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. எங்க உங்க ஓவியத்தை காட்டுங்கன்னு அவர் ஓவியத்தை காட்டினாரு. சரி உட்காருங்க, அந்த டீ சாப்பிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தவங்க தான். ஏன்னா அவர் வரைந்த படங்கள் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அந்த ஓவியர் வேற யாரும் இல்ல, ஓவியர் அரசு. அது பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. பிற்காலத்துல நான் திரும்ப படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சு முடிச்சுட்டு இங்க சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். வேலையில இருக்கும்போது 1980 வேலைக்கு சேர்ந்த பிறகு விகடன் பொன்விழா நிகழ்ச்சின்னு ஒண்ணு நடந்தது. அதுலயும் போய் கலந்துக்கிட்டேன். அது எந்த வருஷம் சார்? 1980 விகடன் பொன்விழா. 80. அந்த பொன்விழாவில் எங்க ஆசிரியர் பாலசுப்ரமணியம் சாரு நடுநாயகமா நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஒரு அருமையான ஒரு ஞான தந்தையா காட்சி தந்தார் எனக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியாவது ஆனந்தவிடன்ல சேரணும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதுற இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் சார். இப்ப ஆனந்தவிடன் பத்தி சொல்லிருக்கீங்க, எப்படி நீங்க ஆனந்தவிடனுக்கு போக போறீங்கன்றத வந்து நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு முதல் விகடன் வந்து எப்ப ஆரம்பிச்சது? எந்த காலகட்டத்துல அவங்க ஆரம்பிச்சாங்க? யார் ஆரம்பிச்சது? எஸ்.எஸ். வாசன் அவர்கள் ஆரம்பிச்சாரா, அப்படி இல்லைன்னா வேற யார்கிட்ட இருந்தா அவர் அதை எடுத்தாரான்றத பத்தி சொல்ல முடியுமா? விகடன் ஆனந்த விகடன் ஆரம்பிச்சது 1926ல புதூர் வைத்தியநாத ஐயர்ன்றவரும் இட்டா பார்த்தசாரதி நாயுடு அவர் தான் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாரு. அந்த பார்த்தசாரதி நாயுடு பிரிண்டிங் பிரஸ்ல தான் ஆனந்த விகடன் அச்சாகுது. அப்ப அவர் வந்து மாத இதழா தான் அதை தொடங்கினாங்க. சரி, 1926ல. அப்போ எஸ்.எஸ். வாசன் வந்து இங்க வந்து விளம்பரம் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து அப்ப இருந்த பெரியார் நடத்தின குடியரசு இதழ், நாளிதழ்ல, அப்புறம் இது மாதிரி ஆனந்த விகடன் இந்த மாதிரி இடத்துல அந்த விளம்பரங்களை கொடுக்கறதுக்காக போவார். அப்படி போகும்போதுதான் ஆனந்த விகடனை நடத்த முடியல அப்படிங்கிற விஷயத்த புதூர் வைத்தியநாத ஐயர் சொல்றாரு. ஏன் ஆனந்த விகடனை நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வந்து ஒரு எழுத்துக்கு 25 ரூபாய் வீதமா ஆனந்த விகடனை வெறும் 200 ரூபாய் கொடுத்து அப்போ அது விலைக்கு வாங்கிட்டாரு. ஹோல் ரைட்ஸ் விலைக்கு வாங்கிட்டாரு. அது 1928ல. 28. ஆமா.
அதன் பிறகு அதை தொடர்ச்சியா நடத்தி கொண்டு வந்தார். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதோட நிறுவனர் அத வளர்ச்சி கொண்டு வந்தது ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன். ஆமா, அவர் தான் ஒரே சமயத்துல சந்திரலேகா போன்ற பெரிய பிரம்மாண்ட படங்கள் எல்லாம் தயாரிச்சவர் ஜெமினி ஸ்டுடியோ உரிமையாளர். இந்த சந்திரலேகா ஔவையார் படம் பார்க்கும் போதெல்லாம் எஸ்.எஸ். வாசன் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் படித்த சில குறிப்புகள்ல இருந்து, லைப்ரரி புக்ல இருந்து, புத்தகங்கள்ல இருந்து நான் படித்த விஷயங்கள் என்னன்னா, எஸ்.எஸ். வாசன் பத்தி அதிகம் படிச்சேன். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, ஆனந்தவுடன் எப்படி உருவாக்குனாரு, ஜெமினி ஸ்டுடியோ யார்கிட்ட இருந்து வாங்கினாரு, அதை எப்படி உருவாக்குனாரு, என்னென்ன படங்கள் எடுத்தாரு, எப்படியெல்லாம் அவர் விளம்பரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் ஒரு படம் எடுத்துட்டாருன்னா அதுக்கான விளம்பரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு விகடன்ல சேரணும்ன்ற ஒரு ஆசை அப்பயே வந்துருச்சு. அப்ப ஆரம்பத்துல எஸ்.எஸ். வாசன் ஆரம்பிச்சது மாணவர் திட்டம்னு, கல்லூரி மாணவர்களை வந்து அவரு எழுத வச்சார். கதை, கட்டுரைகள் அதெல்லாம் எழுத வச்சாரு. அப்போ நான் கல்லூரியில் இல்லை, நான் பள்ளி பருவத்தில் இருந்ததுனால எனக்கு அப்போ ஒரு ஏமாற்றம் தான். நம்ம கல்லூரியில் இருந்தா நம்மளும் அதுல எழுதலாமே, இப்ப பள்ளி நாட்கள்ல அதுல எழுத முடியலையே நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனா 83ல மாணவர் திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு முன்னாடியே அதுல ஃப்ரீலான்ஸாவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி. அப்படித்தான் விகடன்ல வெளியே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு இரும்பு தொழிற்சாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாயங்கால நேரத்துல இங்க வந்து உள்ள வந்தா அங்க பரணிதரன்னு ரொம்ப சீனியர், அவர் அங்க இணை ஆசிரியரா இருந்தார் ஆனந்த விகடனுக்கு. அவர்கிட்ட போய் என்னுடைய எழுத்துக்களை காமிப்பேன், என்னுடைய சிறுகதைகளை கொடுப்பேன், நான் வரைந்த ஓவியங்களை கொடுப்பேன். அவர் அப்ப என்கிட்ட எந்த ஊர் என்ன விஷயம்னு சொல்லும்போது, இது மாதிரி தேனி மாவட்டம்னா கண்ணகி கோயில் எங்க இருக்கு தெரியுமா, கண்ணகி கோயில் போகணும், அதுக்கு எப்படி வழி அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாரு. அது மாதிரி நான் சொன்ன பிறகு அவர் கண்ணகி கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை பத்தி ஒரு ஆனந்த விகடன்ல கட்டுரை எழுதினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடிக்கடி வாங்கன்னாரு. அப்புறம் அப்ப நானே அங்க வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப விகடன்ல வந்து கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் வந்து அதுல இருந்து இன்னொரு பணியை கொடுத்தாங்க. அவர் 1983ல ஜூனியர் விகடன்னு பொறுப்புல கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல கார்ட்டூன் போடுறதுக்கு, படம் வரைகிறதுக்கு நிறைய ஆட்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வரும், அதுல நிறைய பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி நான் கூப்பிட்டு போன ஒரு நண்பர் பிரபுராம்னு ஒரு நண்பரை கூப்பிட்டு போனேன். அவர் ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு, அவர் கார்ட்டூனு, சைலண்ட் கார்ட்டூன் நிறைய வரைவார். அவரை பார்த்துட்டு, அப்பா சைலண்ட் கார்ட்டூன்ஸை நான் தொடர்ந்து விகடன்ல போடுறோம், வேற பத்திரிகையில போடக்கூடாதுன்னு 1 வருஷத்துக்கு அவருக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சரி, நம்மள இது மாதிரி கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை கூப்பிட்டு போன ஆளுக்கு வேலை கொடுக்குறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு ஆசை இருந்தது, ஆதங்க இருந்தது. அப்புறம் சரி விடக்கூடாது, எப்படினாலும் நம்ம சேர்ந்துதான் ஆகணும்னு அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷமா விகடன்ல லே அவுட் பண்றது, இந்த ஃப்ரீலான்ஸுக்காக நான் போகும்போதெல்லாம் சுஜாதா பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு கதை எழுதிட்டு இருந்தார். அதுக்கு ஜெயராஜ் ஓவியம் வரைவார். பத்திரிகை துறையில வரணும்னா ஓவியர்கள்லாம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்த ஓவியர்களெல்லாம் வீட்டிலேயே போய் சந்திச்சேன். ஓவியர் ஜெயராஜ், ஓவியர் மணியம் செல்வன், ஓவியர் மாருதி, ஓவியர் ராமு, இவங்கெல்லாம் தேடி தேடி போய் வீட்டுல போய் சந்திப்பேன். ஏன்னா சின்ன வயசுல அவங்க படங்கள்லாம் காப்பி பண்ணி வரைஞ்சிருக்கேன் நோட்டுல, பத்திரிகைகள் படிக்கும்போது. அதனால இந்த ஆர்வம் எப்படியாவது விகடன்ல சேரணும் அப்படின்னு நினைச்சு 1991ல நான் அப்போ ஞானின்னு தீம் திருகிற பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர்களையும் சந்திக்கும் போது அவர் நாடகங்கள் போய் வேடிக்கை பார்ப்பேன். எங்க தம்பி பாஸ்கர் சக்தின்னு எழுத்தாளர், அப்போ அவர் ஞானியை பார்க்கணும்னாரு. 2 பேரும் போய் பார்ப்போம், அவங்க நாடகத்துல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அப்புறம் இடையில நான் மதன் சாரை, கார்ட்டூனிஸ்ட் மதன் சாரை போய் சந்திச்ச அந்த அனுபவம் இருக்கு. 91ல இது மாதிரி போய் இந்த மாதிரி கட்டுரைகள் இதெல்லாம் கொடுக்க போகும்போது
அப்போ மதன் சாரும் ஞானி சாரும், ஏன் நீங்க விகடன்லயே ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது, நல்லா புகைப்படம் கொண்டு வர்றீங்க, நல்லா எழுதுறீங்க, ஏன் அந்த வேலை இங்கே முழு நேரமா நீங்க செய்யலாமே அப்படின்னு சொல்லும் போதுதான், சார் இந்த இதுக்குத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சார் இத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னேன். உடனே எப்ப இப்பயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அதனால அந்த வேலையை விட்டுட்டு, இரும்பு தொழிற்சாலை வேலையை விட்டுட்டு இங்க வந்து விகடன்லயே பெர்மனண்டா ஜாயின் பண்ணிட்டேன். 91ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு. சரி. லே அவுட் ஆர்டிஸ்டா தான் நீங்க சேர்ந்து? லே அவுட் ஆர்டிஸ்டா தான். நான் அங்க ஒரு நுனிப்புல் மேஞ்ச மாதிரி தான் அங்க போய் சேர்ந்தேன். சரி. வெளியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாமே அரைகுறை தான், நுனிப்புல் தான். நான் விகடன்ல சேர்ந்த பிறகுதான் அங்க போய் மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு நிறைய கத்துக்கிட்டேன். சரி சரி. லே அவுட் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, எடிட்டோரியல்ல என்ன நடக்குது, பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் போவேன். அங்கேயும் நண்பர்களை ஏற்படுத்திக்கிட்டு பிரிண்டிங் பிரஸ் போய் எப்படி பிரிண்டிங் ஆகுது கடைசி நிமிஷம் வரைக்கும் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா அங்க அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் உண்டு. அது ஒரு சொந்த குடும்பம் மாதிரி தான் நாங்க நினைச்சோம். அந்த அந்த சுதந்திர உணர்வு தான் எல்லாமே, அங்க போய் தான் எல்லாமே கத்துக்கிட்டேன்னு சொல்லணும். நான் வந்து உங்களை சந்திக்கிறப்ப நீங்க வந்து எடிட்டரா இருந்தீங்க. அது வந்து விகடன் பிரசுரத்துக்கு எடிட்டரா இருந்தீங்க. அந்த எடிட்டராக வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் ஆனது? நான் அப்ப வந்து புகைப்படங்களும் எடுக்க ஆரம்பிச்சதுனால அந்த நேரத்துல நான் அங்க இருக்கிற நேரம் போகாம நேரத்தை நல்லா செலவழிக்கணுமேன்றக்கா அங்க இருக்கவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன், கிராமத்து கதைகளை. வருஷ நாட்டு மலையில கொசு கடிக்காது, அங்க இருக்கிற ஒரு சித்தன் கொசு வாயை கட்டிட்டான், கொசு வாயை கட்டிட்டதுனால அது கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். லே அவுட் ஆர்டிஸ்ட் அந்த அங்க இருக்கிறவங்க கிட்ட, என் பக்கத்துல எனக்கு வேலையை வாங்குறதுக்காக அசோகன் சாரும் அரசு இவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் அதை பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி நின்று மதன் சாரும் ராவ் சாரும் இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு என் பக்கத்துல வந்து, லே அவுட் வேலையை பார்க்காம கதையா பேசிக்கிட்டு இருக்க, ஆபீஸ் விட்டு வெளியே போ அப்படின்னு நிறுத்திட்டு திருப்பி வரும்போது கதையோட வரணும்னாரு. போ உங்க ஊருக்கே போ அப்படின்னு கோபமா பேசுற மாதிரி பேசிட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு வரும்போது கதையோட வரணும்னாங்க. அப்பதான் மதன் சார் சொன்னாரு, இவரு லே அவுட்ல உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரு நல்லா எழுதுவாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்திக்கும் போதே இவரு கதை கட்டுறதோட தான் என்னை வந்து சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி என்னை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அப்ப அசோகன் வந்து ஒரு 3 சாப்டர் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 சாப்டர் எழுதி கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா அங்க இருந்து வருஷ நாட்டு ஜமீன் கதைன்னு அந்த கதையை எழுதி முடிச்சேன். வாரம் ஒரு ஆமா. அப்பதான் நினைச்சாங்க இந்த பையனை விட்டுருக்க கூடாது, தொடர்ச்சியா அவனை ரிப்போர்ட்டர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட்டர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. சரி சரி. ஓகே. ரிப்போர்ட்டர்னு கொடுத்து அதுக்கு பிறகு நீயே மேட்டர் எழுதிக்கோ, உன்னுடைய மேட்டருக்கு நீயே புகைப்படங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது எங்க ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவேன், கையில வாங்குவேன்னு சொன்னேன். எதுக்குன்னா இடையில எனக்கு நடந்த நான் மாணவ பருவத்துல நான் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போன விஷயம், என் குடும்பத்துல நடந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை. சொல்லாம நம்ம அங்க சேரக்கூடாது அப்படின்னு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது நான் ஆசிரியர் கையால தான் வாங்குவேன் அப்படின்னு மதன் சார்ட்ட சொன்னேன். மதன் சரின்னு சொன்னாரு. அப்புறம் ஆசிரியரை சந்திச்சேன். அப்பதான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு எனக்கு சொன்னாரு, நாளைக்கு பேசுவோம் படைப்பை பண்ணைக்கு, என் கூட வாங்க, அங்க கதைகள் பேசுவோம், இப்ப போய் மதன் சார்கிட்ட அதை வாங்கிக்கங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கங்கன்னாரு. சரி. அதுக்கு பிறகு நான் மதன் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு மறுநாள் என்னை அவர் கார்ல என்னை கூப்பிட்டு போனார். அப்போ எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப சொன்னேன், சார் நான் என்னுடைய கனவு லட்சியம் எல்லாம் மிலிட்டரிக்கு போகணும்னு ஆசையா இருந்தது சார். கால சூழ்நிலை என்னுடைய ஆசையை வந்து அப்படியே பத்திரிகை துறைக்கு கொண்டு வந்துருச்சு, இங்க வந்து போட்டோகிராஃபரா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு,
நீங்க மிலிட்டரிக்கு என்ன எய்ம்ல போறீங்களோ அதே எய்ம் தான் பத்திரிகை துறையும். அவங்க அங்க கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க, இங்க கேமரா வச்சிருக்கீங்க. அதுவும் அது ஷூட் டு கில், இது ஷூட் டு கரெக்ட். அதுவும் துப்பாக்கியை வைக்கும் போது குட் ஹோல்டிங், குட் எய்மிங், குட் டிகர் ஆபரேஷன் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் கேமராவுக்கு அதான் பொருந்தும். குட் ஹோல்டிங், குட் எய்மிங், குட் டிகர் ஆபரேஷன். எனக்கு உற்சாகத்துக்கு அளவே இல்லை. அப்படித்தான் இழுத்த உடனே அப்புறம் வருஷநாடி ஜமீன் கதை முடிச்ச உடனே அவர் தான் என்னை கூப்பிட்டு இனிமே நீ ரிப்போர்ட்டர் போட்டோகிராஃபர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறப்ப சார் நிறைய சந்திப்புகள் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ஆமா ஆமா, நிறைய சந்திப்புகள், நிறைய பேரை நீங்க சந்திச்சு பேசி இருப்பீங்க, பேட்டிகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அதுல மறக்க முடியாத மனதில் பதிஞ்ச மாதிரி இருக்கிற ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, பத்திரிகையில ஒரு செய்தி வருது. அப்போ தினசரி பத்திரிகையில தங்கவேலு, சிதம்பரம் CS ஜெயராமன், இந்த மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் புகைப்படம் திறந்து வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதான் இறந்தவங்களுக்கு மரியாதை பண்றதுக்காக அரசாங்கமே அதை திறந்து வைக்கிறாங்க. அப்போ எங்க ஜூனியர் வீடன் ரிப்போர்ட்டர் தனிகை தம்பின்னு சிதம்பரத்துல இருந்து போன் பண்றாரு. சிதம்பரம் CS ஜெயராமன் வந்து இன்னும் இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னாங்க. பிரபலமான ஒரு பாடகர், எப்பயுமே கையில 4 மோதிரம் வச்சு போட்டிருப்பாரு, 2 கார் இருக்கும், அந்த பெரிய வீடு, 2 வாசல், எந்த வாசல் பக்கம் போறாரோ அங்க கார் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகர். அவரோட பாட்டுனா அது மாதிரி பாடி பழகுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் மாதிரி பாடுவேன். சிவாஜி கணேசனுக்கு முதல்ல பாடினாரு அவர். அவருடைய முதல்ல பாடினாரு. பாடல் எல்லாம் மறக்க முடியுமா? பாட்டுகள், காக்கா பாட்டு, அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமான பாடகர். அவரு உயிரோடு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ உடனே நான் எங்க ஆசிரியர் பாலசுப்ரமணியன் சார், இது மாதிரி பாடகர் CS ஜெயராமன் படத்திர போலாம் நடத்த போறாங்களாம், அவர் இறந்துட்டாதா சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க சார், ஆனா உயிரோட தான் இருக்காராம் அப்படின்னு. உயிரோடு இருக்காராம்? அப்ப அவர் என்ன மேட்ரு என்னன்னு பார்த்து விசாரிச்சு எழுதுங்கன்ட்டாரு. அப்ப நான் உடனே எனக்கு தகவல் சொன்ன அந்த தனிகை தம்பி சாரை கூப்பிட்டு, சார் நீங்க உடனே சென்னைக்கு வாங்க, அவர் எங்க இருக்காருன்னு அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம அவரை போய் பார்த்துருவோம் அப்படின்னு. கடைசியில வந்தவர் சொன்னாரு, வில்லிவாக்கம்னு ஒரு அட்ரஸ், வில்லிவாக்கத்துல ஒரு அட்ரஸ். நாங்க தேடி போனோம். அது 6, 7 சந்து 8 சந்தெல்லாம் போய் 9வது சந்துல ஒரு இடுக்குல உள்ள போறோம். ஏதோ ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பர் மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நம்பர் இருந்தது. அந்த நம்பர் எழுதுனது தூண் சாஞ்சியா கூட கிடந்தது. அந்த வீட்டு நம்பர் எழுதுன தூண் சாஞ்சி கிடந்தது. அப்புறம் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே யாருன்னு தெரியல. அப்புறம் நம்ம தைரியமா அந்த வீட்லயே கேட்டுருவோமேன்னு சொல்லிட்டு ஐயா ஐயான்னு கத்துனா உள்ள இருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க. அம்மா அது சிதம்பரம் CS ஜெயராமன் வீடா அப்படின்னு கேட்டோம். அவங்க ஆமா, நீங்க யாருன்னு கேட்டாங்க. நாங்க ஆனந்தவுடன்ல இருந்து வந்திருக்கோம், ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் சொன்னோடனே, உள்ள வாங்க உட்காருங்க, அந்த தேநீர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உட்காந்து சும்மா அப்படி திரும்பி பார்த்தோம். ஒரு கைத்து கட்டில்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டில்ல அது ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன கிச்சன், அதான் வீடு. திரும்பி பார்த்தா ஒரு கைத்து கட்டில்ல கட்டிலோட கட்டிலா போர்வையோட போர்வையா ஒரு உருவம் படுத்து கிடந்தது. பக்கத்துல அந்த அம்மா போய் அப்பா அப்பா அப்படின்னு எழுப்புனா போர்வை மட்டும் மெல்ல விலகுனது. எலும்பும் தோளுமா ஒரு மனிதர். நான் உடனே பக்கத்துல போய் பார்த்தேன், எனக்கு அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்கன்னு மெல்ல சன்னமான குரல்ல கேட்டாரு. யாருன்னு கேட்டாரு. நாங்க ஆனந்த விகடன் SS வாசன் ஆனந்த விகடன் நிறுவனத்திலிருந்து வர்றோம் அப்படின்னு 2 கையை நீட்டினாரு. அப்படியே அந்த கையை நானும் பிடிச்ச உடனே அப்படியே தூக்கி நிறுத்திட்டேன். உட்காருங்கன்னு சொல்லி என்னை பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிட்டாரு. அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு தான் கேட்டாரு. அதுல இருந்து நானா தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு புகழ் வாய்ந்தவர், எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிச்சிருப்பாரு. சொந்தமா வீடு, சொந்தமா காரு அதெல்லாம் வச்சிருந்தவர். இப்ப ஒரு
சாதாரண ஒரு கைத்து கட்டுல படுத்து கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேரன் பேத்தி எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, காசு மேல கண்ணு வைப்பா, சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிச்சிடாத, வாழ்க்கையில மிச்சம் வச்சு பழகு, ஆரியங்காவும் தாண்டவனாலும் தாண்டவ கோனே, காசு பண பெட்டி மேல கண்ணு தாண்டவ கோனேன்னு பாடி காட்டினார். அவரே பாடின பாட்டு, அர்த்தமுள்ள பாடல். இந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே சார் ரொம்ப தத்துவமான பாடல்கள் நிறைய பாடி இருக்காரு. ஆமா, அந்த பெண்மணி எங்களை வரவேற்று உட்கார அமர வச்சு எங்களுக்கு டீ கொடுத்தாங்களே, அந்த பெண்மணி வேற யாரும் இல்ல, கலைஞரோட மருமகள், மூகா முத்துவோட, கலைஞர் கருணாநிதி அவர்களோட மருமகள், கலைஞர் கருணாநிதியோட மருமகள். அவங்க வந்துதான் மூகா முத்துவோட சம்ஸ்தானம். சிதம்பரம் CS ஜெயராமனோட சகோதரியை தான் சரி கலைஞர் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஓ சரி சரி. பத்மாவதினா அவங்க இறந்த பிறகுதான் தயாளு அம்மாளை கல்யாணம் பண்ணியிருந்தார். சரி சரி. அப்புறம் அதுக்கு பிறகு நாங்க சிதம்பரம் CS ஜெயராமன் உயிரோடு இருக்கார் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை போட்டு ஆனந்த விகடன்ல அது எழுதின பிறகு அவரோட முகவரி கேட்டு நிறைய கடிதங்கள் போன் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். நல்ல விஷயம். முக்கியமான சினிமா பிரமுகர்கள் எல்லாம் அவரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கிற விஷயமே ஆனந்த விகடன்ல வந்ததுனாலதான். இது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம். சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இந்த விஷயம் அவர் எவ்வளவு ஒரு அருமையான பாடகர். இன்னைக்கு கூட அவருடைய அந்த குரலை அதே மாதிரி பாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய அண்ணா மூத்தவர் குடும்பத்துல CS ஜெயராமன் மாதிரி பாடுவார். அதான் அந்த CS ஜெயராமன் நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருந்தது. என்னன்னா அவருடைய அந்த குரல் ஒரு வித்தியாசமான குரல். ஆமா இல்லையா? அந்த மாதிரி குரல் அபூர்வமா தான் யாருக்கும் அமையும். ஆனா அதே போன்ற குரல் நாங்க பார்க்கவே முடியாது. அவருடைய குரல் தான் இல்லையா? ஆமா, இப்பவும் கேட்கலாம். சில தத்துவ பாடல்கள்லாம் அவர் பாடும்போது நம்ம தலைக்கு மேல இருந்து ஒருத்தர் நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய குரல் இருக்கும். இதெல்லாம் நான் அந்த நேரத்துல நினைச்சு பார்த்தேன். இதே மாதிரி எனக்கு ரிப்போர்ட்டரா போடும்போது ஜூனியர் விகடன்ல ரிப்போர்ட்டர் அப்படின்னு தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு போனேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நிதி நிறுவனம் மக்களுக்கு காசு திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அந்த நிதி நிறுவனத்தை போய் நம்ம அவங்க கிட்ட பேசி ஏன் கொடுக்க முடியல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்காக அந்த நிதி நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சேன். கையில கேமராவோட போகும்போது அங்க ஊழியர்கள் என்னை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கேமராவை உடைச்சிட்டாங்க. என்னால தொடர்ந்து அங்க செயல்படுத்த முடியல. அங்க போலீஸ்காரங்க யாரும் இல்ல. மக்கள் எனக்கு என்னதான் சப்போர்ட்டா இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியே தள்ளி கேட்டை பூட்டிட்டாங்க. நான் உடஞ்ச கேமராவோட கிழிஞ்ச சட்டையோட விகடன் அலுவலகம் ஆசிரியர்கிட்ட நின்னேன். எங்க MD பாலசுப்ரமணியம் சார்ட்ட நின்னேன். அப்ப அவரு என்னாச்சுன்னு கேட்டாரு. இது மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாரு. முதல்ல கேட்ட கேள்வி, உடம்புக்கு எப்படி இருக்கு, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கன்னாரு. சார் காயமெல்லாம் இல்லை, என்னால நடக்க முடியும் பேச முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இமிடியேட்டா போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருங்க அப்படின்னாரு. கூட 2 பேரை அனுப்புனாங்க. எங்க அலுவலகத்தை சேர்ந்த கூட பணியாற்றிய அந்த புகைப்படக்காரர் ஒரு ரிப்போர்ட்டர் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணோம். உடனே அந்த நிதி நிறுவன ஊழியர்களை 6 பேரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க அடிச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. எனக்கு ஒரு புது கேமரா கிடைச்சது. கோர்ட்ல இருந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க.
நஷ்ட ஈடா எனக்கு பணம் கொடுத்ததுனால எனக்கு புது கேமரா புது லென்ஸ் வாங்கி கொடுத்தாரு. பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ ஆமா, விகடன்ல வந்து உங்களை சந்திச்ச அனுபவம் எனக்கு இருக்கு. அது வந்து 2008ன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா 2008 2008ல வந்து 2004ல சொல்லுங்க சார். 2004ல நான் விகடன் பிரசுரத்துக்கு என்னை பொறுப்பாசிரியரா போட்டுட்டாங்க. ஆமா. சோ நான் வந்து ஒரு கேக் நூல் ஒண்ணு எழுதி எல்லாம் தயாரா வச்சிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய இவங்க குமுதத்துல அப்ப இருந்தாங்க லோகநாயகி ராமச்சந்திரன். அவங்க வந்து என்னுடைய நல்ல ஒரு சிநேகிதி. அவங்க இப்பயும் சிநேகிதி தான், சிநேகிதி எடிட்டர். சோ அவங்க வந்து அவங்க கூட நான் பேசிட்டு இருந்தப்ப குமுதத்துக்கு சில சமையல் செய்முறைகள், கேக் செய்முறைகள் எல்லாம் நான் செய்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க கிட்ட அந்த புத்தகத்தை பத்தி நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, குமுதம் வந்து புத்தகம் வந்து வெளியிடுறது இல்ல, நீங்க விகடன்ல போங்க, விகடனுக்கு போங்க, விகடன்ல பொன்சின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் நானும் என்னுடைய கணவரும் வந்து உங்களை சந்திச்சோம் 2008ல. அப்ப சந்திச்சு புத்தகத்தை உங்க கையில எழுதி இருந்ததை கொடுத்த உடனே நீங்க எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க அப்புறம் வாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி அனுப்புனீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சந்தர்ப்பம்? நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா கேக் புக்குங்கிறது, கேக் புத்தகம், கேக் பற்றிய செய்முறை புத்தகம்ங்கிறது தமிழ்நாட்டுல அது வரைக்கும் யாரும் போடல. ஆமா. ரெண்டாவது அது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்ல. பொங்கல் பண்ற மாதிரி, சாம்பார் வைக்கிற மாதிரி, புளியோதரை பண்ற மாதிரி சமாச்சாரம் அது கிடையாது. அதனால அது புத்தகமா போட்டா விக்குமா விக்காதா அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல ஜட்ஜ் பண்ணல. அதனால நீங்க கொடுத்துட்டு போவாங்க, அப்புறம் வாங்க நான் பதில் சொல்றேன்னு உங்களை அனுப்பிட்டேன். அப்புறம் நான் அதை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி கேக் ஒரு புக்கு போட்டா ஓடுமா ஓடாதா, வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கும் போது நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. எதுவுமே ஆரம்பம் வந்து மக்கள்கிட்ட பழக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதை படிச்சு பார்த்துட்டு நாமளும் இது மாதிரி செய்முறை செஞ்சு பழகலாமேன்னு ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு பிசினஸா கூட நிறைய பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டியா கூட இதை வச்சுக்கலாம். இது அன்றாட டெய்லி கேக் சாப்பிட்றவங்க, டெய்லி கேக் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றவங்க கிடையாதுனாலும் இது ஒரு பிசினஸ் ஆங்கிள் இதை கத்துக்கிட்டாங்கன்னா நிறைய பேரு இந்த தொழிலையே வந்துருவாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. நான் அதையும் வச்சு பல பதிப்பாளர், பல இந்த புக் செல்லர்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரி புக்கு போட்டா ஓடுமா அப்படின்னு. நான் எப்பயுமே ஒரு புத்தகம் போட்டா உடனே சரின்னு சொல்லிட மாட்டேன். அதை வந்து விசாரிச்சு இது விக்குமா விக்காதா, இது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயத்த நான் எங்க எம்டி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு விற்பனையாளர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அது ஓகே சொல்லி அது போடுறதுக்கான முடிவை மேலிடத்துல இருந்து அனுமதி வாங்குவேன். அதனால உங்க புத்தக அனுமதி வாங்குறதுக்கு எனக்கு 1 மாதம் பிடித்தது. அதுக்கு பிறகு அதோட சேல்ஸ், அதுக்கு பிறகு அந்த புத்தகம் வித்தது, அதுக்கு பிறகு அதுல கிடைச்ச ராயல்டி, உங்களுக்கு வந்த ராயல்டி பத்தி எல்லாம் அதுக்கு பிறகு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த மறுபதிப்பும் போட்டாங்கல்ல, 2 தடவை மறுபதிப்பு வந்தது, நிறைய பாராட்டு கிடைச்சது அந்த புத்தகத்துக்கு. ஓ இதே புத்தகம் தான். ஆமா, சாந்தாஸ். ரொம்ப அருமையான விஷயம். இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி சொன்னதால அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து கேக் வந்து ஒரு வெளிநாட்டுக்குரிய ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே கூட அத வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து அதுல புகுத்தி எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பல கேக்குகளை செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சோ அது சம்பந்தமான சில படங்கள் கூட, சில கேக்குகள் கூட, செய்முறைகள் கூட நான் அதுல கொடுத்திருந்தேன். பாருங்க, இந்த பொங்கல் கேக். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அங்க வந்து கேக் புத்தகம் எதுவுமே வரல. 91ஆம் ஆண்டு நான் ஒரு கேக் புத்தகம் எழுதினேன், திருமகள் நிலையம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் புத்தகம் தான். இது வந்ததுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு சொல்லி, நீங்க சமையலும் எழுதுங்களேன்னு சொன்னதுக்கு அப்புறம்
2 சமையல் புத்தகமும் வந்தது விகடன்ல. சாந்தாஸ் விகடன் பிரசுரத்துல பிரசுரம் பண்ணாங்க. ஆமா, சாந்தா சமையல் ஒன்று வந்தது. அப்புறம் சாந்தாஸ் அசைவ சமையலும் அசத்தல் பிரியாணிகள். உண்மையிலேயே இது வந்து எனக்கு உண்மையா ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா விகடன் வந்து அவ்வளவு ஒரு பெரிய நிறுவனம், தரமான புத்தகங்களை மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம்ன்றது எனக்கு தெரியும். அந்த விதத்துல இந்த 3 நூல்களும் வந்து விகடன்ல இருந்து வெளியானது வந்து எனக்கு உண்மையிலே அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்படுறேன். அது உங்க திறமைக்கு கிடைத்த இடம். திறமைசாலிகளுக்கு எப்பயுமே ஆனந்த விகடன்ல இடம் உண்டு, வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறதுக்கு நானும் நீங்க எல்லாமே ஒரு உதாரணம் தான். ஆமா ஆமா, அதான் அது எப்பயுமே ஒரு முயற்சி சரியான முறையில எடுத்தால் அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. நிறைய பேர் சொன்னாங்க, இங்க கூட ஆஸ்திரேலியால கூட கொஞ்சம் எழுத்தாளர்கள் எல்லாம் சொன்னாங்க, விகடன்ல இருந்து புத்தகம் வெளிவர்றதுன்னா அது பெரிய விஷயம். ஆனந்த விகடன் நிறுவனத்துல வேலை செஞ்சேன் அப்படிங்கறதுல பெருமையா சொல்லிக்கிறதுக்கு பல விஷயங்கள். முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். சென்னாரெட்டி கவர்னராக இருக்கிற சமயத்துல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். ஒரு குடியரசு தினத்தன்னைக்கு டீ பார்ட்டி வைக்கிறேன், எல்லாம் சேர்ந்து டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். அப்ப காலையில 8 மணிக்கெல்லாம் போயிட்டோம். போய் அப்போ அவரு டீ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது அந்த முதல் டீ யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற பட்சத்துல அதை நாங்க கேமராமேன் நாங்கெல்லாம் கேமரா கையில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கோம். அப்ப அவர் டக்குன்னு கூட்டத்துல என்னைய பார்த்து, மிஸ்டர் நீங்க வாங்க அப்படின்னாரு. நான் உடனே நானா அப்படின்னு, ஆமா நீங்க தான் வாங்கினாரு. என் கையில அந்த டீயை கையில கொடுத்தாரு. இத பல போட்டோகிராஃபர்கள் புகைப்படம் எடுத்தாங்க. அப்ப முதல் டீ அவரு அந்த காலையில 8 மணிக்கு முதல் டீ நான் வாங்கி அவர் முன்னாடி பருகும் போது நினைச்சு பார்த்தேன், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம விகடன்ல சேர்ந்ததுனால தானே கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அன்று சாயங்காலம் அதே கேமராவோட ஒரு அசைன்மெண்ட், அதாவது நாட்டுக்கு பொருளாதாரம் சூழ்நிலை எப்படி இருக்கு, விலைவாசி உயர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பஸ் பயணிகள், கடைக்காரர், குடும்ப தலைவிகள், செருப்புக்கு தைக்கிற தொழிலாளி எல்லார்கிட்டையும் பேட்டி எடுப்போம் இந்த விலைவாசி உயர்வை பத்தி. அப்போ அன்னைக்கு அதே அந்த குடியரசு தினத்து அன்னைக்கு சாயங்காலம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி கிட்ட போய், ஐயா இது மாதிரி விகடன்ல பேட்டி எடுக்க வந்திருக்கேன், இந்த விலைவாசி உயர்வு பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஐயா இருங்க முதல்ல ஒரு டீ சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு. உடனே டீ உடனே வர வச்சு என் கையில கொடுத்தாரு. அப்ப நினைச்சு பார்த்தேன், நம்ம முதல் குடிமகன் சொல்லுவாங்க கவர்னர, காலையில அவர் கையில ஒரு டீயை கொடுத்தோம், சாயங்காலம் ஒரு விளிம்பு நிலை மனிதர்கள், அதாவது வாழ்க்கைனா அன்றாடம் எப்படி ஓட்டுறது, நாளைக்கு என்ன பொழப்பு, நாளைக்கு என்ன சம்பாத்தியம், இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அவங்க கையால ஒரு டீ சாப்பிட்டேன். இத நினைச்சு பார்த்தேன். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எல்லாம் இந்த பத்திரிகை துறையில முக்கியமா ஆனந்த விகடன்ல சேர்ந்ததுனால கிடைச்ச அனுபவங்கள். இதே மாதிரி பிரச்சனை அடிப்படையில நிறைய பேர், இப்போ நடிகை லட்சுமி இருக்காங்க, அவங்க இடத்த யாரோ ஒரு ரவுடி ஆக்குபை பண்ணிட்டாங்க, அந்த இடத்த மீட்டி தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வருது ஜூனியர் விகடன் அலுவலகத்துக்கு. அப்ப எங்க ஆசிரியர் கூப்பிட்டு, அது உண்மையிலேயே அதுக்கு பத்திரம் இருக்கா, அது யாரு இடம் எல்லாம் நடிகை லட்சுமி கிட்ட விசாரிச்சுட்டு நீங்க அதை பத்தி என்னன்னு விசாரிங்க, போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க, வருவாய்த்துறை அதிகாரிய பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்புறாரு. நான் அதே மாதிரி வலசரவாக்கம் போய் அவங்க பூர்வீக இடம், அவங்க அவங்க அம்மா இருக்கும்போதே வாழ்ந்த ஒரு இடம், ஒரு கட்சி பிரமுகர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தார், குடிசை போட்டு வச்சிருந்தார். நான் அங்க போய் புகைப்படம் எடுக்கும் போதே என்னை மிரட்டினாங்க. அதையும் மீறி புகைப்படம் எடுத்து அது சம்பந்தப்பட்ட எழுதிட்டோம். எழுதி ஜூனியர் வந்த மறுநாள் நடிகை லட்சுமி கையிலேயே அந்த இடம் போய் சேர்ந்துருச்சு. அப்ப எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. பரவாயில்ல, இது மாதிரி
சமூக பிரச்சனை, மக்களுக்காக ஒரு நிதி நிறுவனத்துல போய் போராடுறோம், அடி வாங்குறோம், சட்டை கிழியுது. பிரபலமான நடிகை ஒரு இடம் ஒரு கட்சி பிரமுகர் ஆக்குபை பண்ணிக்கிறான், அதுக்காக போறோம், மிரட்டலை தாங்கிக்கிறோம், அதை பத்தி எழுதுறோம். ஆக பொதுஜனங்களுக்கு நன்மை நடக்குது. ஆசிரியர் சொன்னது சரிதான், எல்லை பாதுகாப்புக்கு மிலிட்டரிக்காரங்க மாதிரி உள்நாட்டு மக்கள் பாதுகாப்புக்கு பத்திரிகைக்காரங்க தான் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு அப்ப நான் ஃபீல் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் சந்தித்த மனிதர்கள் நிறைய பேர், பிரபல நடிகர்கள் இருக்காங்க, சத்யராஜ், பிரபு, நாசர், இப்படி பேட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் சார் உங்களுக்கு இளையராஜா சாரோட நெருங்கின தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எப்படி நீங்க அவரை எப்ப சந்திச்சீங்க? என்ன மாதிரி அந்த சிநேகம் உங்க 2 பேருக்கு இடையில? என்னுடைய இயற்கைக்கு வழிகாட்டி அவர் தான் சொல்லணும். ஒரு இயற்கையான வாழ்க்கைக்கு வழிகாட்டி இளையராஜான்னு சொல்லலாம். நான் சொல்லித்தான் அவர் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே, சின்ன வயசுனா கல்லூரி நாட்கள்ல அன்னைக்கிளி பாடல்கள் தான் ஃபர்ஸ்ட் என் காதுல ஒலிச்சது. அப்போ எங்க ஊர்ல அந்த பாட்டு இசைத்தட்டா தான் இருந்தது. அப்ப கேசட்டோ சிடியோ பென்ட்ரைவோ அந்த இல்லாத காலம். வல்கனைட் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தா ரெக்கார்ட் அந்த தட்டு அது அது கையில பிடிச்சு அது கையில தொட விட மாட்டாங்க. அந்த சவுண்ட் சர்வீஸ்காரங்க கையிலேயே நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. அந்த இதை தொட்டு பார்க்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். ஏன்னா அவரோட இசை அதுல இருக்குங்கிறதுனால அதை தொட்டு பார்த்தேன். மேல அன்னைக்கிளின்னு எழுதி இருக்கும். பாட்டு வர வரி எழுதுனாங்க, கீழேயும் அன்னைக்கிளியே உடை தேடுதே அப்படின்னு வரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஆஹா இளையராஜாவை பார்த்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பழையபடி அதே இடத்துல மெதுவா அப்படியே ஒரு பூ வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், எங்க கிராமத்தில் இருக்கவங்க இதே மாதிரி இளையராஜா மேல பைத்தியமா இருப்பாங்க. அவர் பாட்டை பாடுறது, அப்புறம் அவர் கேசட் வந்தா அந்த கேசட் வாங்குறது. அந்த கேசட்டை தொடும்போது கூட இப்படி மொத்தமா தொட மாட்டாங்க, 2 விரல்ல தொட்டு மிட்டாய் அப்படிம்பாங்க. அந்த டேப் ரெக்கார்டர் போடுற கேசட்டை, இளையராஜா கேசட் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, மிட்டாய் மாதிரி இருக்கு பாரு அப்படிம்பாங்க. அது மிட்டாய்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்துல. முக்கியமா எங்க தம்பி அதே வடவீரநாயக்கம்பட்டி கிராமம், வடபுதுப்பட்டி கிராமம். கேசட் காலம் வந்த பிறகு ஊர்ல இருக்கும்போது எங்க தம்பி பாஸ்கர் சக்தி, மனோகரன், எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அவரு எல்லாம் இது மிட்டாய் மிட்டாய்பாங்க. அத ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்ட், இதெல்லாம் நாங்க அந்த ஊர்ல போட்டு போட்டு திரும்ப திரும்ப கேட்போம். அர்த்தம் புரியுது அர்த்தம் புரியலங்கிறது வேற, இசை புரியுது இசை புரியலங்கிறது வேற. மனசுக்குள்ள நிறையுது, மனசுக்குள்ள நிறைஞ்சு அந்த அந்த இசையில அப்படியே கரைஞ்சிருக்கோம் நாங்க. எப்படா நம்ம இளையராஜாவை பார்க்க முடியும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் கல்லூரி நாட்கள்லயே. அன்னைக்கிளி சக்சஸ்க்கு பிறகு அவங்க கிராமத்துல ஒரு இது நடத்தினாங்க, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்ப சென்னையில இருந்து எல்லாமே இசை நிகழ்ச்சி நடத்தினவங்க, இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன், அவங்க பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து அங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க. சுத்தப்பட்ட கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் வண்டி மாடு கட்டி போய் பார்த்தாங்க. 76, 77, 78 அந்த பீரியட், அது அன்னைக்கிளி வந்த பிறகு. அப்ப நானும் போறேன், கூட்டத்துக்குள்ள உள்ள போய் பக்கத்துல பார்க்க முடியல. ரொம்ப தூரமா இருந்து ஒரு சின்ன புள்ளியாதான் இசைஞானிய பார்த்தேன், பக்கத்துல நெருங்க முடியல. அப்புறம் முடிச்ச பிறகு சென்னை வந்த பிறகு ஆனந்த விகடன்ல சேர்றதுக்கு முன்னாடி நான் சில பேரை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, அந்த ஓவியர்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது மாமா ஒருத்தர், அவங்க வில்லேஜ், இளையராஜா வில்லேஜ் இருக்கிறவரு, இளையராஜாவோட அண்ணன் ஆர்டி பாஸ்கர், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்னையும் சேர்ந்து கூப்பிட்டு போனார். அப்ப அவர்கிட்ட என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சேன். சார், ஒரு ஆர்டி பாஸ்கர் அவர்கிட்ட கேட்கிறேன், ஒரு இடையாவது நான்
இளையராஜா அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குப்பா, போய் போகும்போது நீயும் கூட வா அப்படின்னாரு. சரின்னு இதுக்காகவே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பிரசாத் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் மாமா நானும் அவரும் போனோம். அப்போ நான் கையில சில கவிதை புத்தகங்கள் எல்லாம் வச்சிருந்தேன் அவரை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் கைப்பட எழுதுனது அத கையில வச்சிருக்கேன். ரெக்கார்டிங் போயிடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி அறைக்குள்ள கண்ணில் பாக்குறேன். அது நான் தானா அப்படின்னே தெரியல. ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து தான் பாக்குறேன். கண்ணாடி வழியா அவர் தெரிகிறாரு. மலேசியா வாசுதேவன் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்ததுல இருந்து என்னை நானே மறந்துட்டேன். திரும்ப அவரு அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே பழையபடி எந்திரிச்சு வர்றாரு. பக்கத்துல நாங்களும் போறோம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரை கண்ணை பார்த்த உடனே எனக்கு பேச்சு நின்று போச்சு. பேசவே இல்லை. அவரும் அப்படின்ட்டு வணக்கம் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. பார்த்தது போதும் மனநிறைவு அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் விகடன்ல சேர்ந்த பிறகு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது எங்க கிராமத்துல இருந்து. இளையராஜா வந்து அவங்க அம்மாவுக்கு சமாதியில ஒரு கோயில் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. சரி, அதை பத்தி எழுதுவோமே அப்படின்னு அங்க போனேன். தேனியிலிருந்து குமிளி போற வழியில லோயர் கேம்ப்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அவங்களோட அம்மா சமாதி இருக்கு. அங்க வந்து அதை கோயிலா கட்டி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து நான் அது வரைக்கும் உலகத்துல யாருக்குமே தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு. அம்மா மேல அவ்வளவு பாசம் உள்ளவர். நானும் போய் பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி தேடி பக்கத்துல இருக்க அந்த மலை பிரதேசத்துல ஒரு மேட்டு பகுதியில் நின்று ஒரு போட்டோ எடுத்தேன். கம்ப்ளீட் வைட் ஆங்கிள் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு விகடன் அலுவலகம் வந்து அன்னைக்கு ஒரு கோயிலுங்கிற தலைப்பு போட்டு எழுதி கொடுத்துட்டேன். உடனே அது லே அவுட் பண்ணி பார்த்தா அது கவர் ஸ்டோரி அட்டைப்படம் போட்டிருந்தாங்க. அதுல நடுவுல வந்து இளையராஜா வந்து அவங்க அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படமும் போட்டுட்டாங்க. அது அலுவலகத்துல இருந்த கோப்பு படம் போட்டோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெள்ளிக்கிழமை புத்தகம் வந்தது. சனிக்கிழமை சாயங்காலம் இளையராஜா அலுவலகத்திலிருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம்ங்கிற ஒருத்தவர் நாளைக்கு காலையில இளையராஜா அவங்கள வர சொன்னாரு, நீங்க அவர் வீட்டுல வந்து 10 மணிக்கு வந்து சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு கரும்பு தின்னா கூலியா, அவரை பார்க்கணும் ஏங்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்தே அழைப்பு வருதுன்ட்டு போனேன். போறதுக்கு முன்னாடி எங்க ஆசிரியர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். சார், இது மாதிரி இளையராஜா கூப்பிட்டு விட்டுருக்காரு சார், இது மாதிரி அட்டைப்படம் பார்த்தாங்களாம், அது சம்பந்தமா பேசுறதுக்கு கூட இருக்கலாம் சார், என்னை பார்க்கணும்னு சொன்னாராம், பொன்சிங்கிறது நீதானா அப்படின்னு கேட்டு எனக்கு அழைப்பு வந்திருக்கு சார் அப்படின்னு. சரி, ஒண்ணு செய்யுங்க, அந்த அட்டைப்படத்துல வந்த புகைப்படம் எங்க இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னாரு. அத அலுவலக கோப்புல இருந்து அதை எடுத்து வந்து சார் கையில கொடுத்துட்டேன். எம்டி பாலசுப்ரமணியன் சார் கையில கொடுத்தேன். அப்ப அவரு இத திரும்பி என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கன்னாரு. அதுல பார்த்தா ராஜாவிடம் திருப்பி கொடுக்க வேண்டிய படம் அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. உடனே சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜாவை பத்தி ஒரு கட்டுரை ஆனந்தவுடன்ல எழுதணும். அப்ப ஒரு படம் வேண்டும்னு சொல்லிட்டு இளையராஜாவுக்கு ஒரு கடிதமா கொடுத்தேன். தங்கள் தாயாருடன் தாங்கள் இருக்கும் படம் எங்க ஆனந்தவுடனுக்கு வேணும், கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதியிருந்தேன். அதுக்கு அது அப்ப எழுதியிருந்தேன், நீங்க கொடுத்த படத்தை நாங்க உரிய நேரத்துல திருப்பி கொடுத்துறோம்னு எழுதியிருந்தேன். என்ன பாருங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் அவர் கைக்கு இந்த படம் போய் சேரல, அது நம்ம தவறு, என் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்டர் டைப் பண்ணார். இது மாதிரி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வாங்கின படத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறதா வாக்குறுதி கொடுத்துதான் அந்த படத்தை வாங்கியிருந்தேன். இப்பதான் என் கவனத்துக்கு வருது, இன்னும் அது உங்களுக்கு திருப்பி தராம எங்க கையிலேயே இருக்குன்னு இப்பதான் என் கவனத்துக்கு வந்தது. இத்தனை நாள் உங்களுக்கு திருப்பி கொடுக்காம இருந்ததுக்கு நான் வருத்தப்படுகிறேன்னு எங்க ஆசிரியர் பாலசுப்ரமணியன் சாருக்கு எழுதி கையெழுத்து போட்டு அந்த லெட்டரையும் சேர்த்து இந்த போட்டோவையும் பின் பண்ணி நாளைக்கு இளையராஜாவை சந்திக்கும் போது கொடுத்துருங்கன்னு சொன்னார். அது மாதிரி மறுநாள் காலையில
10 மணிக்கு டீனர்ல முருகேசன் சாலையில் இருக்க அவர் வீட்டுக்கு போய் சொன்னேன், மாடிக்கு வர சொல்லாரு உங்களை அப்படின்னு சொன்னாங்க. மாடிக்கு போனேன். அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தாரு. வாப்பா உட்காருப்பா, எந்த ஊரு, என்ன விஷயம் என்னன்னு கேட்டுட்டு, அந்த அன்னைக்கு ஒரு கோயில்னு நல்லா எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த படங்கள் அங்க எடுத்த படங்கள்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் எடுத்து வரல, அது எங்க ஆசிரியர் தான் ஒரு புகைப்படமும் லெட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை கொடுத்தேன். அத படிச்சு பார்த்தாரு. ரொம்ப பெருந்தன்மைக்காரரு, எப்பயோ வாங்கின படத்தை திருப்பி கொடுத்து அனுப்பியிருக்காரு, ரொம்ப கிரேட் மேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் இது சம்பந்தமா பேசினாரு. என்ன செய்றீங்க, எந்த ஊரு, இது மாதிரி கோயில் கட்டுற விஷயம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவங்க அம்மாவை பத்தி நிறைய சொன்னார். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் கிராமத்துக்காரன், அதே தேனி ஊருங்கிறதுனால நானும் அந்த என்னுடைய கிராமத்து பாஷையிலே தான் அவர்கிட்ட பேசும்போது அந்த கிராமத்து ஸ்லாங் தான் எனக்கும் வரும். அப்புறம் ஒரு அடுத்த வாரமே திரும்ப அலுவலகத்திலிருந்து போன் வந்தது. இளையராஜா சாரோட ஒரு பள்ளிக்கூடம், தாய் தமிழ் பள்ளிக்கூடம்னு ஒண்ணு திறந்து வைக்கிறாரு, நீங்க வந்தீங்கன்னா அது செய்தியா கவர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அலுவலகத்திலிருந்து வந்தது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வர அதை பத்தி நான் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் திடீர்னு அவரை பார்க்கணும்னு எனக்கா மனசு தோணும். ஏதாவது ஒரு நாள் இளையராஜா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நேரம் அங்கேயே போயிடுவேன். அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அவர் எதுவும் பேச மாட்டாரு. நானா போய் ஒரு வாரத்துல உட்காந்துக்குவேன். எல்லாம் அது பாட்டா நடந்துகிட்டு இருக்க, வேடிக்கை பார்ப்பேன், அவரை கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இப்படியே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இடையில அவரை பத்தி செய்திகள் ஏதாவது இருந்தா எழுதிக்கிட்டு இருப்பான், பேட்டி, என்னுடைய புகைப்படங்கள் மூலமா அவங்க குடும்ப புகைப்படம் எடுத்து, யாருமே அவர் குடும்ப புகைப்படத்தோட அவரு பேட்டி கொடுத்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி மொத்த குடும்பத்தையும், இளையராஜா, அவருடைய மனைவி ஜீவா அம்மா, கார்த்திக் ராஜா, பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா, அத்தனை பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்து அது ஆனந்தவுடன்லாம் அட்டைப்படமா கவர் பண்ணி எழுதணும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவர்கிட்ட இருந்து ஒரு போன் வந்தது. வீட்டுக்கு வா அப்படின்னாரு. ஒரு சனிக்கிழமை, நாளைக்கு வீட்டுக்கு வாப்பா அப்படின்னாரு. சரின்ட்டு மறுநாள் வீட்டுக்கு போனேன். சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு போனேன். போன உடனே பைக்கை உள்ள நிறுத்து அப்படின்னாரு. கார் வெளியே நின்றுகிட்டு இருந்தது. ஏறுப்பா அப்படின்னாரு. கார்ல ஏறுனா அந்த உதவியாளர் கல்யாணம்னு ஒருத்தர் இருந்தாரு, இவர் இருக்காரு, டிரைவரு நானு. வண்டியை விடுனாரு. வண்டி போய்கிட்டே இருக்கு. எங்க போறோம்னு எனக்கு தெரியல. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு. ஏர்போர்ட்ல இறங்குறோம். நானே நினைச்சுக்கிட்டேன், சரி எங்கேயோ டெல்லியோ எங்கேயோ போறாரு, வழி அனுப்புறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க போல் இருக்குன்ட்டு போனேன். உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து, சார் இருந்தாங்க சார், கையில டிக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கு தனியா டிக்கெட் கொடுத்தாங்க. அப்பதான் கல்யாணம் கிட்ட கேக்குறேன், என்ன சார் டிக்கெட்டு சார் மட்டும் தானே போறாருன்னு. இல்ல நீங்களும் தான் வர்றாரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. சார் எனக்கு தெரியாது, எங்க போறோம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. சரி சரி வாங்க அப்படின்னு போனா பிளைட்ல உட்காந்துட்டோம். பிளைட் திருவனந்தபுரம் போகுது. திருவனந்தபுரம் போய் இறங்கினோடனே அங்க ஒரு விடுதி, அங்க அவருக்கு ஒரு ரூம் இருந்தது, எங்களுக்கு தனி ரூம் இருந்தது. நான் அப்ப போனேன். அப்ப அண்ணா நான் கேமரா பேக் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன், சட்டை துணிமணி எதுவுமே எடுத்து வரல. இது மாதிரி நீங்க திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஏர்போர்ட்டுக்கு வழி அனுப்ப போறோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இருந்தேன். இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு. உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உள்ள வர்ற ஆளுகிட்ட 2 பேண்ட் 2 சட்டை இருந்தது. உனக்கு தாப்பா, எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. நான் வாங்கி பார்த்துட்டு நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு, நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னாரு. அப்ப சொன்னேன், அண்ணா உங்க கூட நான் கோயிலுக்கே போறதில்ல, இசையே தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளு,
ஆனா இப்ப திடீர்னு கூப்பிட்டது உங்க கூட வர்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு உங்க கூட வர்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கப்ப நீங்க என்னைய கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அதுக்குதான்ப்பா உன்னைய கூப்பிட்டேன், வா போவோம்னு சொல்லிட்டு உடனே அடுத்த கார் ஏற்பாடானது. நேரா ஐயப்பன் கோயிலுக்கு போனோம். போகும்போது அது ஒரு இருட்டு நேரம். அவர் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக தலையில இப்படி உருமா கட்டிக்கிட்டாரு, வெள்ளை துண்டு கட்டிக்கிட்டாரு, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டாரு. நடந்து போறோம், யாருக்குமே அடையாளம் தெரியல இருட்டுல. மேல போன பிறகு அங்க இருந்த அங்க இருக்கிற அந்த இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு உடனே புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி அது. தன் பையன் கார்த்திக் ராஜாவுக்கு திருமண ஏற்பாடுக்காக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பார் போல் இருக்கு. அதை என்கிட்ட சொன்னார். அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னாரு. நான் அதை பூரா ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். தரிசனம் முடிஞ்சது. அவரும் நானும் இருந்து ஐயப்பன் கோயில்ல தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப இறங்கும்போது ஒரு கடையில தோசை சாப்பிட்டு போவோம் அப்படின்னாரு. இருட்டுலதான் இறங்குறோம். அதே மாதிரி வேட்டியை மடிச்சுக்கிட்டு இருக்காரு, உருமா கட்டிட்டு வர்றாரு. என் கையில கேமரா இருக்கு. போறது வரைக்கும் எனக்கு போட்டோ எடுக்கணும்னு தோணல. அவரும் போட்டோ எடுங்கன்னு சொல்லல, அவரும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கல, நானும் கேமரா வெளியவே எடுக்கல. திருப்பி வரும்போதுதான் எனக்கே ஞாபகம் வந்தது, இந்த தலையில உருமா கேட்டிருக்காரு, வேட்டியை மடிச்சு கேட்டிருக்கா, இப்படி ஒரு போட்டோ எடுத்தேன் நான் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் முன்னுக்கு சீக்கிரம் வந்து கேமரா ரெடி பண்ணி பளிச்சுன்னு படம் எடுக்கும் போது அந்த போயிட்டு வர்ற அந்த ஐயப்ப பக்தர் 2-3 பேர் அவர் அடையாளம் பார்த்துட்டு அப்படின்னு அவரை பார்த்து நின்றுட்டாங்க அப்படியே. அப்ப நான் ஒரு கிளிக் பண்ணேன். அந்த புகைப்படம் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு கடையில தோசை சாப்பிட்டோம். அப்ப அவங்களுக்கு தோசை வை, நல்லா சாப்பிடு அப்படிலாம் என்னை ஊக்கப்படுத்தி நிறைய சாப்பிட வச்சாரு. முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்த பிறகு திரும்ப அவர் வீட்டுக்கு வந்து என் பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். திங்கக்கிழமை போகும்போது இது மாதிரி இளையராஜா திடீர்னு கூப்பிட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயில் கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு போட்டோ எடுத்திருக்கியான்னு கேட்டாங்க ஆபீஸ்ல. எடுத்திருக்கோம், அதை பத்தி எழுதி கொடுங்க. ஐயோ அவரை கேட்டுட்டு தான் எழுதணும், அவர் பர்சனலா எல்லாம் கூப்பிட்டாரு அப்படின்னா உடனே அவருக்கு போன் பண்ணேன். அப்பா எழுதுறதுக்காக உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணே ஒரு நல்ல அனுபவம், நல்ல புகைப்படங்கள் இருக்கு, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு. என்னமோ செய்ப்போ அப்படின்ட்டாரு. அப்புறம் அது ஒரு பக்கம் விகடன்ல எழுதினேன், அந்த புகைப்படம் போட்டு ஒரு பக்கம் எழுதினேன். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல அவரை சந்திக்கும் போது நான் ஒரு பாடல் எழுதணும்னோ, நான் எழுதின பாட்டு அந்த சினிமால வரணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போகவே இல்லை. ஏதோ எங்க குடும்பத்துல எங்க பொதுவா அப்படிதான், தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரேஷன் கார்டுல பெயர் இல்லாத குடும்ப உறுப்பினர் இளையராஜா. நம்ம ரேஷன் கார்டுல அவர் பெயர் இல்ல, ஆனா நம்ம குடும்ப உறுப்பினர் அவரு. அந்த மாதிரி ஒருத்தரா தான் அந்த மாதிரி அவருடைய பாடல்கள், அந்த மாதிரி பாடல், இசை, காதல், வீரம், சோகம், வாழ்க்கையில நடக்கிற அவ்வளவு விஷயத்துக்கும் ஆறுதலும் தெளிவும் அவரோட இசையில இருக்கு. அந்த அனுபவமே அவருடைய மூச்சு காத்து இசையா வந்து நம்மளை வழி நடத்துது. நம்மளுடைய தோல்விகள், ஏமாற்றங்கள், நம்மளோட வீரமான உணர்வுகள், காதல் உணர்வுகள் எல்லாத்துக்குமே அது மருந்தா இருக்கு, வழி நடத்தவும் செய்யுது. அப்படித்தான் அந்த ஒரு இணக்கம். அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. நானே இருக்கேன்னா நானும் அவரை நெருங்க முடியாது. ஏன்னா அவரே அவர் வாழ்க்கையில ஒரு தாமரை இலை தண்ணீர் போலதான் இருக்கார். ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருப்பார். அவர் சொல்ல போனா அவர் தனி உலகம் தான் சொல்லணும். அவர் மனசுக்கு அவர் வாழ்க்கை வாழ்றாரு. நாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல அவர் வாழ்க்கையை நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். அவரோட இசை வந்து நம்மளை வழி நடத்தும், அவ்வளவுதான். நிச்சயமா. ஆஸ்திரேலியா வந்திருந்தாரு, மெல்பர்ன் வந்திருந்தாரு. அப்பவும் நாங்க போனோம், அவருடைய மியூசிக் அந்த ஷோவுக்கு நாங்க போனோம். அப்புறம் வந்து பெர்த்துக்கு வந்திருந்தாரு. இப்ப நாங்க இருக்கிற இடத்துக்கு பெர்த்துக்கு வந்திருந்தாரு. அப்ப பெர்த்துக்கு வந்தப்ப அவரை போய் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு டின்னர் ஒண்ணு இருந்தது.
அந்த டின்னருக்கு போறப்ப நான் என்ன பண்ணேன்னா சார், ஒரு கேக் பண்ணி அதுல அவருடைய படத்தை வரைஞ்சு, அவருடைய படத்தை அந்த கேக்ல வரைஞ்சு அவருக்கு கொண்டு போய் ஒரு கிஃப்டா கொடுத்தேன். அவர் பார்த்து அவருக்கு இது என்னன்னு புரியல முதல்ல பார்த்த உடனே. அப்ப நான் சொன்னேன், இது கேக் தான், சாப்பிடலாம் சொல்லி. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அத அவருக்கு அந்த கொடுத்தோம்ன்ற ஒரு மன திருப்தி எனக்கு. அதான் உங்க அன்பை வெளிப்படுத்திட்டீங்க. ஆமா 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 ஆமா, நிச்சயமா நிச்சயமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் இப்ப கேட்க விரும்புறேன். என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல, அதாவது இப்ப உலகமே தலைகீழாக மாறி போயிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டுல இந்த பத்திரிகை துறை எப்படி, இது என்ன நடக்க போகுது? ஏன்னா இவ்வளவு காலம் இருந்த நிலைமை இப்ப இல்ல. இப்ப நிலைமை வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு. சோ பத்திரிகை எழுத்துத்துறை, மற்றது பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கெல்லாம் என்ன எதிர்காலம்? எப்படி இது என்ன நடக்க போகுது? பத்திரிகையாளர்களும் பத்திரிகை நடத்துறவங்களும் எழுத்தாளர்களும் நம்பிக்கையோட இருக்கலாம். எப்படி சொல்ல வரேன்னா, நிறைய எழுத்தாளர்கள் வீட்டுல உட்காந்து தங்களுடைய வாழ்வு அனுபவத்தை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமே பத்திரிகையில வெளியாகிற பல படைப்புகள் வந்து இனிமே கற்பனை படைப்புகளுக்கு இடம் இல்லை, வாழ்க்கை அனுபவங்களுக்கு தான் இடம் இருக்கு. வாழ்க்கை அனுபவங்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவும், தாங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை தானான்னு சோதனை செஞ்சுக்கிறதுக்காகவும், நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த எழுதிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ள அடிச்சு வச்ச மாதிரி, அது அப்படியே குலுக்கி வச்சிருக்காங்க. இப்போ மூடிய திறந்த உடனே சர்ன்னு அடிக்கும். அது மாதிரி இந்த எழுத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா பீரிட்டு அடிக்கும். செல்போன்ல படிக்கிறான் அப்படின்னா, செல்போன்ல படிக்கிறதுல உணர்ச்சி இல்லை. 1/4 கிலோ கத்திரிக்காய் 30 ரூபா அப்படின்னு தகவல் மாதிரிதான் அதுல இருக்குமே தவிர, எந்த எழுத்த படிச்சாலும் தகவல் தான். உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அதுல படிச்ச உடனே கண்ணீர் வர்றது, படிச்ச உடனே சிரிப்பு வர்றது அதுல இல்ல. புத்தகம் நம்ம நம்ம மன உணர்வுகளை கொட்டி எழுதுறது புத்தகத்துல. அது எழுதப்பட்டு அந்த ஒவ்வொரு வரியா படிச்சு அதுல புரிஞ்சு அதுல லயிக்கிற சுகம் இருக்குல்ல, அந்த சுகம் இது செல்போன்ல வராது. டெக்னாலஜி தான். செல்போன் வந்து எப்பயுமே புத்தகமா ஆகாது. ஆமா, ஒருத்தன் கீழே செல்போனை காணான்னு கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். கட்டில் கடியில தேடுறான், எல்லா இடத்துலயும் தேடுறான், அலமாரிய உருட்டி தேடுறான். இரவு நேரத்துல செல்போனை காணாம்னு. அப்ப திடீர்னு ஒய்ஃப் எல்லாம் பரட்டுறான், எந்திரி தழு, என் செல்போனை காணாம்னு தேடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் விடிஞ்சு போச்சு. விடிஞ்ச பிறகு என்னங்க ராத்திரி பூரா தேடிக்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. கடைசியில சொல்றாங்க, நான் இன்ன வரைக்கும் ராத்திரி பூரா செல்போனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. கடைசியில தான் தெரியுது, கையில இருக்கிற செல்போன்ல இருக்க டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு தேடி இருக்கான். அப்ப அது புத்தகம் கிடையாது. செல்போன் வந்து புத்தகமா இல்ல, அந்த நேரத்துல அது டார்ச் லைட். அப்ப அதுல அடிச்சுதான் அவன் செல்போனே தேடிட்டு இருக்கான். அதுல நமக்கு என்ன ஒரு உணர்வு கிடைக்க போகுது, உணர்ச்சி கிடைக்க போகுது? ஒரு கவிதை படிச்சாலும், ஒரு கதை படிச்சாலும், ஒரு வரலாற்று நாவல் படிச்சாலும், அது வந்து புத்தகத்துல பிரிண்ட் ஆனதை நம்ம படிக்கும் போதுதான் அந்த உண்மையான ஃபீலிங்குள்ள நம்ம போக முடியும். செல்போன்ல படிக்கிறதுல அது பெருசாக்கி படிக்கிறது, சின்னதாகி படிக்கிறது, விரல்ல தள்ளி தள்ளி படிக்கிறது, அது வந்து சக்சஸ் ஆகாது. அது தகவல் தான், தந்தி பாசை தான். ஸ்டார்ட் இமிடியேட்லி. என்ன ஒரு நூல் இப்ப வந்து சில படங்கள், சில கதைகளை வந்து திரைப்படமாக்குறாங்க, சரியா? ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய உணர்ச்சிகளை கொட்டி எழுதிய ஒரு நூல் திரைப்படமாக்கப்படும் போது அந்த உணர்வுகள் எவ்வளவோ மாற்றப்படும். அதுல அந்த உணர்வை இதுல எங்களால பார்க்க முடியாது. இப்ப நான் அண்மையில பார்த்தேன், கல்கியுடைய ஒரு கதை படமாக்கப்பட்டிருக்கு.
நான் சொல்லிடுறேன். பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவை வந்து புத்தகமா படிக்கிறப்ப இருக்கிற அந்த சந்தோஷம், மன திருப்தி எல்லாம் அந்த சினிமாவை பாக்குறப்ப இல்ல. ஆனா அதுல நல்ல நல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அது இல்லைன்னு நான் சொல்லல, எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க, எல்லாம் நல்லா. ஆனால் அந்த கதையை கொண்டு போன விதமோ, கதை அமைப்போ, இல்ல நான் அது தொடுத்த விதமோ, இசைய வந்து சரியான முறையில அவங்க அதுல தர இல்லைன்ற சில விஷயங்களோ, இப்படி பல விஷயங்களை நாங்க கண்டுபிடிக்கலாம், சரியாக அமையாத விஷயங்கள். அப்போ ஒரு நூல் நாங்க படிக்கும் போது அந்த நூல் வந்து எங்களுடைய கற்பனையோட சேர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா, ஒரு புத்தகம் வாசிக்கிறப்போ. ஆனா இது திரைப்படம் வந்து அப்படி இல்லை. அப்படி சில படங்கள் வந்து அந்த நூலில் இருக்கிற அந்த ஒரு புனிதத்தன்மை சினிமால இல்லாம போயிடும் இல்லையா? அத போலதான் நீங்க சொல்ற செல்போன். ஆமா, எல்லாமே செல்போன்ல இருக்குன்றாங்க, எல்லாமே செல்போன்ல இருக்குன்னு சொல்றாங்க. மேடை பேச்சு வேற, நாடகங்க வேற, புத்தகம்ங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற, வீட்டுல டிவி பாக்குறதுங்கிறது வேற. இப்போ சினிமா அதோட அடுத்த வடிவமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சினிமா தியேட்டர்ல கூட இனிமே கூட்டம் குறைஞ்சிரும். ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் ஸ்கிரீன் இருக்கு, டிவி ஸ்கிரீன் இருக்கிறதுனால அதுலயே நாடகம் சினிமா எல்லாமே பாத்துக்குவாங்க. ஆனா புத்தகம் பிரிண்ட் பண்றது, புத்தகம் வாசிக்கிறது, இது இனிமே இருக்க கூடுமே தவிர இனிமே குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. சரி, நீங்க சொல்றது சரி. என்னப்ப நானும் எத்தனையோ பேரோட என்னோட நல்ல பழகுறவங்களோட நான் பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் எழுதக்கூடியவங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இவ்வளவு நாளும். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம கையில இருக்கு, இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற சமயத்துல நாங்க வந்து நிறைய எழுதுறோம்னு தான் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்வு அனுபவத்தை நாமளே புத்தகமா உருவாக்கி பிரிண்ட் போட்டு விற்கிற காலமும் வரும். இன்னொரு பத்திரிகையில தான் எழுதணும்னு கூட இல்லை. ஆமா, நம் புத்தகத்தை நாமளே போட வேண்டிய சூழ்நிலை வரும், நாமளே சொந்தமா பதிப்பகம் நடத்துற சூழ்நிலை வரும், நம்ம புத்தகத்தை நாமளே விற்கிற சூழ்நிலையும் வரும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நிறைய பேர் அனுபவசாலிகளா இருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்க கூட உரையாடினதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய நீங்க புதிய தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வீடியோ தொழில் ஒண்ணு, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அது நிறைய நீங்க பல வெற்றிகளையும் நீங்க காணணும்னு நாங்க வாழ்த்துறோம். இந்த சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் சாந்தா ஸ்டேபிள்ங்கிற நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி.